இந்த கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மாசம் 50,000 ரூபாய் கரண்ட் பில் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து 30,000 ரூபாய் தான் வருது. இந்த பவர் ஃபேக்டர் பெனால்ட்டியா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மாசம் 9,000 சொல்லி கட்டிட்டு இருந்தாரு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இப்ப பாருங்க ஒரு கரண்ட் பில் பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டல் சார்ஜஸ் பாருங்க காண்பா 52,000 48,000 சொல்லி வந்துட்டு இருந்துச்சு. நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க 29,000 30,000 28,000 சொல்லி தான் வந்துட்டு இருக்கு. இந்த பிஎஃப் பெனால்ட்டி பாருங்க 9,000 சொல்லி ஒரு கட்டிட்டு இருந்தாரு. நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து இப்ப வந்து பிஎஃப் பெனால்ட்டியே வரல. நம்ம ஆட்டோமேட்டிக் இல்லாம மேனுவலா தான் நம்ம கெப்பாசிட்டி வச்சு இவருக்கு வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மலைக்கோவில் அப்படிங்கிற ஒரு இடம். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபுட் ஃபேக்டரி. इवருக்கு வந்து இப்ப கரண்ட் बिल தான் வருது, पेनल्टी வரல. அத பத்தி அந்த கஸ்டमरட்டே கேட்கலாம். भैया आपको बिजली का बिल कितना आता था? पहले 50 से 52,000 आता था। ठीक है। अभी 30 से 29,000 रुपए आ रहे हैं। अच्छा, आपको पेनल्टी नहीं आ रही? नहीं आ रही है। अच्छा, ठीक है भैया, धन्यवाद। थैंक यू। கஸ்டமருடைய அந்த மீட்டர்ல ஆவரேஜ் பவர் ஃபேக்டரி நம்ம அப்படியே பாத்துக்கலாம் வாங்க. भैया மாடாங்க. ஆவரேஜ் பாருங்க 94 இருக்கு. 94% தெரியுதாடா? இப்போ இது பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் இல்லாம தான் நம்ம பண்ணிருக்கோம். ஒவ்வொரு மோட்டருக்கும் தனித்தனியா கெப்பாசிட்டி மாட்டி தான் மாட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பவர் ஃபேக்டர் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம மாட்ட வேண்டியதே இல்ல. மேனுவலாவே வந்து நம்ம இந்த மாதிரி 94% கரெக்டா வர மாதிரி நம்ம